சும்மா நம்ம ஒரு பக்கமாட்டே நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் அப்படின்னு உருகி உருகி இருந்தோம்னு வச்சுக்கிட்டோமோ அவங்க நம்மளை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு தேவைப்படும் போது என் நம்பர் வாங்கி என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிற அப்போத்தான் அண்ணனோட தெரியுது, அதுக்கு பிறகு தெரியாது. இது உறவா? இப்படி இருக்குது உறவு. ஆமாண்ணா, ஆமாம். ஔவையார் அம்மன் கோவில் உள்ளது சீத்தாப்பாலி. இப்படித்தானா உலகமே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான். அது வரைக்கும் நம்ம கூட பிறந்தவ இருக்காவளா இல்லையான்னு கூட யோசிக்கவே மாட்டோம். அவளுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கிட்டுமா, அவங்ககிட்ட ஃபோன் நம்பரே இருக்காது, நம்ம நம்பர் இருக்காது. வேற யார்ட்டையா கேட்டு வாங்கி நீங்கள் சொல்ல மாதிரி தான் பேசுவாவ. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கன்னா ஏதாவது தருவீங்களா அப்படி இப்படி கேட்பாவ. இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாவ. அப்படி தான் இருக்குது காலம். நான் வந்திருக்கேன் ராஜாண்ணா, ஔவையாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். போன ஆடி மாதம் வந்திருக்கேன். அங்கே வந்து ஆடி மாதத்துலலாம் கொழுக்கட்டை வைப்பாங்கல்ல, ஆனால் வீடியோலாம் போட்டிருக்கேன். நீ சீத்தாப்பால் ஊரில் தான் அது இருக்குது. ஆனால் இந்த ஆடகமலையெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அந்த ஆடகமலையும் அங்கே தான் இருக்கப்போ. அந்த ஔவையாரம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்கா, மேலே நிறைய படியேறி மேலே போகணும், மலைக்கு மேலே இருக்குது. அங்கேயே நான் போயிருக்கேன். அவர்கள் நம்பர் எனக்கு தெரியாது தங்கச்சி. அவர்களுக்கு தேவையானால் பேசுவார்கள், தேவையில்லை என்றால் பேச மாட்டார்கள். எனக்கு வேலை இருக்குது, வாங்க போனா என்று சொல்லிவிடுவார்கள். வைக்க போனேன்னு சொல்லிடுவாங்களா? நீங்கள் ஃபோன் பண்ண இப்படி சொல்லிடுறது, எனக்கு வேலை இருக்குது வைங்க போனேன் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம என்னத்துக்கு பேசணும்? அப்படி தானேண்ணா. பக்கத்தில் தாளக்குடி உள்ளது. ஆனால் நாங்கள் வந்து அன்னைக்கு போனதே தாளக்குடி பஸ்ஸில் தான் போகணும். தாளக்குடி சீத்தாப்பால் அப்படின்னு போட்டத பஸ்ஸில் தான் போனேன். எனக்கு ஸ்பெஷல் அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஆடி மாதம் ஸ்பெஷல் விட்டுருந்தாங்க, நிறைய பஸ் ஓடிச்சான். அப்படி போய் அங்கே கொழுக்கட்டைலாம் விற்பாங்களா, போய் நிறைய விதவிதமாக கொழுக்கட்டை வைப்பாவ. ஆனால் ஒரு கரிகால சோழன் தஞ்சை வளநாடு. ஹலோ மகளே, நலமா? லைக்கு போட்டாச்சு. சூப்பர் அண்ணா, சூப்பர் சக்தி வேலண்ணா. போடுங்கண்ணா, நீங்கள் போடுறதுலையாவது எனக்கு லைக் கூடுவான்னு பார்ப்போம். கடைசி தங்கச்சி திருப்பூரில் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணு. அவர்கள் மகன் சின்னவன் எடுத்து அம்மா இல்லை வெளியே போயிருக்காங்க, வந்தால் சொல்லுறேன். நீங்கள் யார் பேசுறது என்று கேட்டான். நான் தாண்டா உன் மாமன் அண்ணா. பாருங்க, உன் மாமன்னா அப்படின்னானா. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களாண்ணா. சொந்த தங்கச்சி பையன் யாரும் நீங்கன்னு கேட்க எவ்வளோ கஷ்டம், கொடுமை. காலம் இப்படி தானே இருக்குது. ஔவையார் கோவில் இருந்து 1 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் தான் மொட்டைமலை தூரம் தானா? ஓகே, அப்போ ராஜா ஒரு நாள் கிளம்பிட வேண்டியதுதான். மாமனா? எந்த மாமா? தங்கச்சி இப்போ இன்னொரு அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, நான் பேசிட்டு வரேன். இந்த அண்ணன் சென்னையில் இருக்கார், அவர் தான் இப்போ ஃபோன் பண்ணுறாரு. ஓகே, நான் பேசிட்டு வாங்க. சரி, அப்போ ஒரு நாள் தாடகமலை போய் பார்த்துருவோம். தாடகமலை எப்படி இருக்கு? நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டேங்க, எங்க தாடகமலை ஏன் பேர் வந்துச்சு? நம்ம வந்து சொன்னாங்க, தூரத்தில் இருந்து நம்ம பார்த்தா அது ஒரு பொம்பளை வந்து தலை விரிச்சு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு தாடகமலைன்னு பேர் வந்து அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா தெரியும் ராஜாண்ணா? அந்த மலையை பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியுமா என்ன?